நீ சொல்றதியா? மாறா, நீ என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருந்தவதான் இந்த வள்ளி. ஆனா அதெல்லாம் உன் கல்யாணத்துக்கு முன்னாடிடா. ஆனா இப்பதான் நீ மொத்தமா மாறிட்டியே. உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம். அவ சொல்றதுதான் வேத வாக்கு. அப்புறம் நான் எப்படி உன்ன நம்புறது? அவளை காப்பாத்துறதுக்கு நீ எந்த எல்லைக்கும் போவ. நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? எதுக்கு ஏதோ பழைய சினிமால வர்ற மாமியார் வில்லி மாதிரி பேசிட்டு இருக்க? நான் சொல்றேன், வீராவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லத்த. கேட்க மாட்டேன்ற நீ. அது எப்படி? அம்மா மாமியார் ஆயிட்ட, அத்தை வில்லி ஆயிட்டல்ல. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க? மாறா, திரும்பவும் சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் முட்டாள் கிடையாதுடா. எனக்கும் நல்லது கிட்டதெல்லாம் தெரியும். இந்த விஷயத்துல உனக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவு உன் பொண்டாட்டிக்கும் இருக்கு. தேவையில்லாம அதையும் இதையும் சொல்லி என்ன நம்ப வச்சிட்டு இருக்காத. போடா இங்கிருந்து. என்ன ஏதோ புதுசு புதுசா பேசி பழகிட்டு இருக்க நீ. எனக்காக யாரும் யார்கிட்டயும் சிபாரிசு பண்ண வேண்டாம். வள்ளிமா, எப்ப உங்ககிட்ட நான் இந்த மாதிரி பண்ணலன்னு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துச்சோ அப்பவே நீங்க என்ன தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலயும் நான் நல்லவ, எனக்கு இது தெரியாது, தெரியாம நடந்துருச்சுன்னு உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்லி என்ன நிரூபிக்க விரும்பல. உங்களுக்கு நான் தான் பண்ணிருப்பேன்னு தோணுச்சுன்னா சரி வள்ளிமா, அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா உண்மை ஒரு நாள் தெரியும்ல, அன்னைக்கு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, அவ எதுவும் பண்ணலன்னு. ஏன் நம்ப மாட்டேன்ற? என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க புதுசா? இங்க பாரு, என்ன 2 பேர் என்னைக்காவது போய் சொல்லிருக்கமா? வீர 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 ஒரு நிமிஷம், அத்தை கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். ராதை உனக்கு சொன்னவே வீரா, வீரா வீரா நில்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள. ஒதுங்கி போறேன்னு தெரியுதுல, எதுக்கு திரும்ப திரும்ப வந்து பேசுற? கட்டின பொண்டாட்டி புருஷனை பேசக்கூடாதுன்னு சொல்லி அதை ஒருத்தன் ஃபாலோ வேற பண்ணான்னு வச்சுக்கோவேன். ஊருக்குள்ள எந்த புருஷன் பொண்டாட்டியோட சிரிச்சு பேசி சந்தோஷமா வாழ முடியும்? சரி முறைக்காத, நான் ஒன்னுங்கிட்ட ஆசையா பேச வரல. வேற என்ன என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? ஹலோ, இது அபிஷியல் டாக் தான். கடையில சூரத்துல இருந்து 2 லோடு வர வேண்டியிருந்துச்சுல்ல, அது வந்துருச்சா? முதல்ல அதுக்கு பேலன்ஸ் ஷீட் போட்டியா? கடை சம்பந்தமா பேசணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேச்சு ஸ்டார்ட் பண்ற? இல்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. நம்பினவங்களோட நம்பிக்கையை ஈஸியா உடைச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படி உன்னால கேஷுவலா இருக்க முடியுது? நான் தப்பே பண்ணலடி. உனக்கு அது பழக்கமாயிருச்சுலப்பா, அதனால உனக்கு தப்பா தெரியாது. தப்பு பண்ணிட்டு குற்ற உணர்ச்சியே இல்ல. சரி, இப்ப நீ பேசினதுல நான் ஹர்ட் ஆயிட்டேன், போதுமா? முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லு. கடை விஷயத்தெல்லாம் கடை ஆளுங்களை கூப்பிட்டு என்கிட்ட பேச சொல்லு, அவங்க கிட்ட நான் தெளிவா சொல்லிடுறேன். நீ என்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. இரு இரு இரு, கடை ஆளுங்கன்னா நானும் கடையில தானே வேலை செய்யறேன், அப்ப நானும் கடை ஆள் தான். என்கிட்ட பதில் சொல்லு. பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொன்னா ஓகே, ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொன்னா கடை எப்படி ரன் பண்றது? எப்பா சாமி போதும், உன்கிட்ட நான் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணது எல்லாம் எனக்கு போதும். இனிமே உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது, புரியுதா? அப்போ அவ்வளவுதானா? அவ்வளவு. முகத்தை அந்த பக்கம் வச்சிருக்கோம். லேசா முகத்தை திருப்பி வச்சிருந்தாலும் அந்த வீரா கண்டுபிடிச்சிருப்பா. வீரா, உன்கிட்ட எனக்கு பிடிக்காததே இந்த சிஐடி வேலை தாண்டி. சும்மா நோண்டி நோண்டி எல்லாத்தையும் துப்பு தொலைக்கிறத நிறுத்திக்கிட்டாதான் உனக்கு நல்லது. இல்லன்னு வையன்,
நான் உன்னை நிறுத்த வைப்பேன். அந்த மாதிரி நடக்கிற சம்பவம்லாம் ரொம்ப தரமா இருக்கும். நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனா இவ சிக்கிப்பான்னு நினைக்கிறேன். முதல்ல இவனை லாக் பண்ணணும். மேடம். ஏய் சொல்லுங்க மேடம். அந்த பாண்டி சாவுக்கு நாம தான் காரணம்னு அந்த வீராக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ மேடம், முழுசா மாட்டல, நீ மட்டும் தான் மாட்டிருக்க. அவ சரியான சிக்கல் பிடிச்சவளாச்சே மேடம். அது எனக்கு தெரியாதா? இங்க பாரு, இப்பவே உன் நம்பர் எல்லாத்தையும் மாத்திட்டு இந்த பீகார் ஒடிசான்னு எங்கயாவது போய் பதுங்கிரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நானே கூப்பிடுறேன். இங்க பாரு, யார் கண்ணையும் நீ முதல்ல மாட்டவே கூடாது. மேடம், திடீர்னு சொன்னா எப்படி மேடம்? பாக்கெட்ல 10 பைசா கூட இல்ல மேடம். கொஞ்சம் செலவுக்கு வேணா பணம் கொடுங்க. ஏய், என்ன பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்றியா? நான் யாருன்னு தெரியும்ல.